ஓஎச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பழனிவேல் பேசுகிறேன். இந்த வாரம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கே.எஸ். கோபாலகிருஷ்ணன், ஜெமினி கணேசன், ரங்காராவ், டி.எஸ். பாலா இப்படி அனைவரையுமே, கே.ஆர். விஜய் இப்படி அனைவருமே இணைஞ்சு உருவாக்கக்கூடிய ஒரு படம். ஆனால் அப்படி உருவாகலை. யாரை வச்சு எடுக்கணும்னு கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் ஆசைப்பட்டாரோ அவரை வச்சு அந்த படம் எடுக்க முடியல. கடைசியில் கதை பிரகாரம் யார் நடிக்கணுமோ அவங்க தான் நடித்து அந்த படம் வெளிவந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றது. அது என்ன படம், யாரை அவர் நினச்சார் ஹீரோவாக நடிக்க வைக்கணும்னு, ஏன் வேறு ஹீரோ யார் நடித்தாங்க, இப்படி பல செய்திகள் இந்த நான் சொல்ல போகிற படத்தில் அடங்கியிருக்கு. அது என்ன படம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் இயக்குனர் திலகம் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அவர் குடும்ப படங்களில் மன்னன். அவ்வளோ அற்புதமாக அந்த குடும்ப படங்கள் எடுப்பார். எல்லா ஆடியன்ஸுக்கும், அதுவும் பெண்கள் உட்பட எல்லாருமே விரும்பி பார்க்குற ஒரு இயக்குனர். அவருடைய எல்லா படமும் சூப்பர் ஹிட் ஆகும். பெண்கள் தான் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. அதை குடும்பத்தோடு பார்க்கலாம். அவ்வளோ கண்ணியமாக இருக்கும் படம். ஆபாசம் இருக்காது, டபுள் மீனிங் இருக்காது. கதையே அப்படி ஒரு கண்டென்ட்டே அவ்வளோ கௌரவமாக கண்ணியமாக இருக்கும் அந்த கதை. அப்படி ஒரு நல்ல படங்களை எடுத்த ஒரு இயக்குனர், சிறந்த இயக்குனர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். அவருடைய வசனத்துக்காகவே படங்கள்லாம் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு. தலைச்சிறந்த படங்கள்லாம் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தவர் அவர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். அவர் ஒரு கதை எழுதி ஒரு படம் எடுக்கணும் ரெடி பண்ணுறாரு. அந்த ரெடி பண்ண கதை கற்பகம். படம் பேர் கற்பகம். அந்த படத்தில் தான் கே.ஆர். விஜயாவை அவர் அறிமுகப்படுத்துகிறார் ஹீரோயினியாக முதல் முறையாக. அந்த ஜெமினி கணேசன் தான் ஹீரோவை நடிக்கிறாரு. ஜெமினி அதான் கே.ஆர். விஜயாவோட அப்பாவா எஸ்.வி. ரங்காராவ் நடித்தார். இவங்களை வச்சு தான் அந்த குடும்ப கதையாக இருக்கும். அவ்வளோ அருமையான ஒரு படம், இனிமையான பாடல்கள். அத்தனை பாட்டுமே வாலி தான் எழுதினார். அத்தம்படி மெத்தேடிலாம் அவர் தான் எழுதினார். பக்கத்து வீட்டு பருவம் மச்சான் அந்த பாட்டெலாம் வாலி எழுதியிருந்தார். எல்லா பாட்டிலும் சிறப்பான பாடல்கள். வாலி மொத்த பாட்டுமே எழுதின படம் அது. அது வரைக்குமே கண்ணதாசன் பாடல்கள் தான் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் படத்தில் இடம்பெறும். ஆனால் இந்த படத்தில் தான் மாறிச்சு. கற்பகம் படத்தில் தான் எல்லா பாட்டும் வாலி ஒரு பாடல் எழுதினார். சிறப்பாக எழுதுறாருனோடனே அவரே எல்லா பாட்டையும் எழுத வச்சார். அவ்வளோ அழகாக எடுக்கப்பட்ட ஒரு படம். ஒரு மாமனாருக்கும் மருமகனுக்குள்ள அந்யோன்யமான அந்த உறவு. தமிழ் சினிமா இதுக்கு முன்னாடி சொல்லாத ஒரு கதை. உண்மையிலேயே தன்னுடைய பொண்ணு கே.ஆர். விஜயாவை ஜெமினி கணேசன் அவர் எஸ்.வி. ரங்காராவோட பண்ணையில் வேலை செய்கிறவர். அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார். தன் பொண்ணு கற்பகம் கே.ஆர். விஜயாவை கல்யாணம் பண்ணி கொடுப்பார். அவங்க போய் சந்தோஷமாக ரெண்டு பேரும் வாழ்வாங்க. வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு சந்தர்ப்பத்தில் கடைசியில் ஒரு மாடுக்கு முட்டி அந்த அம்மா இறந்து போயிடுவாங்க. ஆள் இடிஞ்சு போய் ஜெமினி ஆளே வாழ்க்கையை திறந்து ஒரு மாதிரி இதுவாகிடுவார். அவரை திரும்பி தேர்த்தி கொண்டு மறுபடியும் அவருக்கு யாராவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற முயற்சியில் மாமனார் ஈடுபடுவார். இது புது கதை தானே. இப்படி யாராவது இருப்பாங்களா? மாமனாருங்க இருப்பாங்க, இவங்க இருப்பாங்க. படத்தில் இருக்காருன்னா இல்லை. அப்படி ஒரு கதையை சொன்னவர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். தான் மருமகனை மறுபடியும் பழையபடி ஆக்கணும்ட்டு ஏதாவது ஒரு பொண்ணு பிடிச்சி கல்யாணம் பண்ணி அவரை திருப்பி பழையபடி அவர் தெம்பாக்கணும், சந்தோஷமாக்கணும்னு முயற்சி பண்ணுறது தான் இந்த படத்தோட கதையே. அதை அவர் ஜெமினி பண்ணணும். ஜெமினி முடியவே முடியாது. எனக்கு கற்பகம் தான், அவளை மறந்து என்னால் வாழ முடியாது அப்படின்லாம் அவர் சொல்லிவிடுவார். அப்படி ஒரு கதை அது. இதில் அதுக்கப்புறம் அவர் எப்படி பொண்ணை கண்டுபிடிச்சாரா, இவங்களை சேர்த்து வச்சு. ஏன்னா சாவித்திரியை பார்ப்பார். சாவித்திரியை பார்த்து இவர் கல்யாணம் பண்ணி வச்சு மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி சாவித்திரியும் கல்யாணம் பண்ணி வச்சுருவார். ஆனால் அவர் ஏற்றுக்க மாட்டார் ஜெமினி. எனக்கு கற்பகம் தான் கற்பகம் நினப்பிலே வாழ்ந்துருப்பார். அவர் மறுபடியும் சாவித்திரியை ஏற்றுக்கிட்டாரா, இல்லை கற்பகம் மனசுலேயே வாழ்ந்துட்டு இருந்தாரா, ரங்கராவோட முயற்சியில் வெற்றி பெற்றாருங்கிற மாதிரி ஒரு கதை அது. அவ்வளோ சென்டிமெண்ட்டாக அருமையான கதை. இந்த கதையை தான் வி. சேகர் கூட நான் பிடிச்ச மாப்பிள்ளைன்னு இந்த வேறு மாதிரி கொஞ்சம் மாற்றி அந்த கதையை எடுத்துருப்பார். அந்த படமும் இட்டு. ஜனகராஜ் தான் மாப்பிள்ளை நடிச்சிருப்பார். நீல் ரவி ஜனகராஜ் மாமனாராகவும் நீல் ரவி மாப்பிள்ளையாக நடிச்சிருப்பாங்க. அப்படி ஒரு கதை அந்த படம். இந்த படம் இப்போ இது வரைக்கும் சொன்னது கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் இயக்கம், ஜெமினி நடித்தார், ரங்கராவ் நடித்தார், கே.ஆர். விஜயா நடித்தாங்கலாம் நான் சொல்லிட்டேன். இதுதான் கதைன்றதை சொல்லிட்டேன். ஆனால் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் இந்த கதையை எழுதும்போது இந்த நடிகரை இல்லை நடிக்க வச்சோம்னா நமக்கு படம் பெரிய ஹிட்டாகும், கதைக்கு பொருத்தமாக இருக்கும், எல்லா ஆடியன்ஸும் இந்த கதை போய் ரீச் ஆகும் அப்படின்னு அவர் நினச்ச ஒரு ஹீரோ. அது யாருன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான்.
இந்த கதையை எழுதி முடித்த உடனே புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு போய் ஃபோன் பண்ணுறாரு. அண்ணே இந்த மாதிரி வந்து உங்களை பார்க்கணும், நான் இந்த மாதிரி ஒரு கதை நம்ம ரெடி பண்ணியிருக்கேன், அந்த படத்தில் நீங்கள் நடிக்கணும்னு. அவர் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஆடியன்ஸ் நிறைய அவருக்கு, லேடிஸ் ஆடியன்ஸு நிறைய இருக்குது அவருக்கு, ரசிகர் கூட்டம் ஜாஸ்தி அவருக்கு. குடும்பமாக வந்து படம் பார்ப்பாங்க. அப்படி ஒரு டைரக்டர் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு. ஏன்னா எந்த ஒரு ஹீரோவை நம்பிலாம் எடுக்க மாட்டார், கதையை நம்புவார், அதுக்கேற்ற நடிகர் தான் நடிக்க வைக்கிறவர். இப்போ நமக்கு ஏற்ற கதை போடுறது அதான் நம்மளை தேடி வராருன்னு, வாங்க நம்ம பேசிக்கோன்னு எம்ஜிஆர் சொல்கிறாரு. அதேமாதிரி அவர் தோட்டத்துக்கு போகிறாரு, சந்திக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. எம்ஜிஆர்கிட்ட போனாலே முதல்ல சாப்பிட வச்சு தான் பேசுவார். முதல்ல சாப்பிட வைக்கிறாரு, சாப்பிட்டதுக்கப்புறம் பேசுகிறாங்க. அவர் கதையை சொல்கிறார். கதை கேட்டோன்னு எம்ஜிஆர் ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்ல சென்டிமெண்ட்டான கதை, நல்லாயிருக்கு. ஒரு மாமனார் மருமகனோட அந்யோன்யமான உறவுங்கிறது இதுக்கு முன்னே சொல்லலை. எனக்கு இந்த கதை புதுசு தான், நான் வேறு மாதிரி டைப் கதை நடிச்சிருந்தேன், எனக்கு இது நல்லாயிருக்கு, நான் அது பண்ணுறேன் அப்படின்னு எம்ஜிஆர் ஒத்துக்கிறாரு. கதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அவர் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாரு. நமச்சிவாயன்னு ஒரு மாமனார் கேட்டு வருதில்ல, அது யார் நடிக்க போகிறாங்க, யாரை போடுற மாதிரி ஐடியாவில் இருக்கீன்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, என்னை பொறுத்தவரைக்கும் இந்த கதை எழுதும்போதே நான் ஒருத்தரை முடிவு பண்ணிட்டேன், யார் சொல்லுங்கன்னு. எப்படி நீங்கள் ஹீரோன்னு முடிவு பண்ணணும், அதே மாதிரி எஸ்வி ரங்கராவை தான் நான் மாமனாராக இந்த கதையில் பண்ணியிருக்கேன். அப்படிங்களா, நல்லாயிருக்கும், அருமையான கலைஞர், அப்படியே அந்த கதாபாத்திரமாக வாழ்ந்துருவார், எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் தான். ஆனால் எதுக்காக நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணுன்னு, என்ன சொல்லுங்கண்ணார். இந்த கேரக்டர் டிஎஸ் பாலையாவை நடிக்க வைக்க முடியுமா மாமனாரா, அது கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த படத்தை நடிக்கிறேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்கிறார். அப்படிங்களா, சரி எனக்கு ஒரு டைம் கொடுங்க, நான் யோசிக்கிறேன், யோசித்து நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நல்ல முடிவு எடுப்போம் அப்படின்னாரு. சரி, ஆனால் அந்த முடிவு நல்ல முடிவாக இருக்கட்டும், எனக்கு இந்த மாமனார் கேரக்டர் டிஎஸ் பாலையா நடிக்கணும், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கன்றார். சரிங்க, நான் யோசனை பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு, உட்கார்றாரு, யோசிக்கிறார். ஏன்னா இவர் கதை எழுதும் போதே அவர் அப்படியே படம் மாதிரியே ஓட்டி பார்த்துட்டார். ரங்காராவ் நடிக்கிறது, பேசுகிறது, டைலாக்கு, அவர் நடிப்பு எல்லாத்தையுமே ஒரு ஓட்டி பார்த்ததாலே அவரால் அவரை விட்டுட்டு டிஎஸ் பாலையாவை நடிக்க வைக்க அவருக்கு இன்னும் ஒப்பலை. இந்த கதைக்கு இவர் தான் பொருத்தம், பாலையா வந்து பொருத்தமாக இருக்க மாட்டார் என்ற உணர்வுக்கு அவர் வந்துட்டார். இதே கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் தான் டிஎஸ் பாலையா வச்சு என்னதான் முடியும்னு ஒரு படம் எடுத்திருந்தார். அந்த படத்துக்கு டிஎஸ் பாலையாவை மெயினாக வச்சு தான் படமே பண்ணிடுவார். படத்தில் ஹீரோவே டிஎஸ் பாலையா தான். அப்படி ஒரு கதாபாத்திரம். அந்த படம் பார்த்த அத்தனை ஆடியன்ஸும் டிஎஸ் பாலையா கிளாப்ஸ் பண்ணியிருப்பாங்க, பத்திரிகையாளர்லாம் டிஎஸ் பாலையா கொண்டாடிருப்பாங்க. அப்படி அந்த கதைக்கு அவர் பொறுத்துன்னு அவரை வச்சு தான் எடுத்தார் டிஎஸ் பாலையா. அதே டிஎஸ் பாலையா இப்போது இவர் ரங்கராவ் தான் பெஸ்ட்டு எனக்கு பாலையா விடன்னு சொல்கிறார். எம்ஜிஆரை வந்து சந்திக்கிறாரு, பார்க்குறாரு, பேசுகிறாரு. என்ன முடிவு பண்ணிட்டீங்களா, பாலையா தானே அப்படின்றாரு. இல்லைண்ணே சாரி, எனக்கு ரங்கராவ் தான் பொருத்தமாக இருக்குன்னு தோணுது, தப்பாக எடுத்துக்காதீங்கன்றாரு. அப்படிங்களா, அப்படின்னா நீங்கள் ரங்கராவ் வச்சே பண்ணுங்கள், எனக்கு டிஎஸ் பாலையா இல்லைன்னா நான் பண்ண முடியாது. ஏன் சொல்ல வரேன்னா, ஏன்னா இவ்வளோ பிடிவாதமாக இருக்கீங்கன்னு கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் கேட்குறாரு. இல்லை, நான் வாய்ப்பு கேட்டு அழிஞ்சிருந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது, டபுள் ஹீரோ கதை ஒன்று வந்தது, ஒரு படம் 2 பேர் சேர்ந்து நடிக்கிற மாதிரி. அதில் அவர் ஹீரோ, நான் இன்னும் செகண்ட் ஹீரோ, அப்படி தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் பாலையா இல்லை அவர் ஹீரோவை நடிக்கட்டும், நான் செகண்ட் ஹீரோவை நடிக்கணும் எனக்காக விட்டு கொடுத்தாரு. அவர் அன்றைக்கி விட்டு கொடுத்ததால் தான் இன்ன வரைக்கும் நான் ஹீரோவாக தொடர்ந்து வந்து இன்றைக்கி பெரிய நடிகனாக இருக்கேன், நீங்கள் தேடி வர அளவுக்கு நான் இருக்கிறேன்னா அது பாலையா ஒரு காரணம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு நன்றி அவருக்கு செலுத்தணுன்றக்காக தான் நான் கேட்டேன். ஆனால் நீங்கள் அவர் தான் கதைக்கு அவர் தான் பொறுத்துன்றீங்க, தப்பு இல்லை, அந்த கதைக்கு அவர் தான் பொறுத்து, நீங்கள் அவர் வச்சே பண்ணுங்கள். என்னால் வந்து தயவு செஞ்சு நடிக்க முடியாது, ஏன்னா நான் பாலையான்ற ஒரு மனசில் உள்வாங்கிட்டேன், எனக்கு அவருக்கு எதாவது செய்யணும்னு தோணுது, செய்ய முடியாமல் நான் போய் நடித்தேன்னா அது இதை விட ஒரு கதை எனக்கு அமையாது பாலையாவை நடிக்க வைக்கிறதுக்கு. அதனால தான் உங்களை கேட்டேன், தப்பாக எடுத்துக்க, நீங்கள் பாலையா வச்சு பண்ணுங்கள், ஏன் அந்த கதைக்கு ஜெமினிகேஷன் நல்லா இருப்பார், நீங்கள் அவரை வச்சே பண்ணிவிடுங்க அப்படின்னு அவர் தான் சொல்கிறார், ஜெமினிகேஷனை வச்சு பண்ணுங்க. அது மாதிரி எடுக்கப்பட்ட படம் தான் கற்பகம். அந்த படம் எடுத்து பெரிய ஹிட்டாச்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிச்சிருந்தாருன்னா அதோட வரவேற்பு, வெற்றி எல்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கும். அவரோட பேரும் புகழும் அந்த படத்துக்கு அங்கீகாரம் பெருசாக இருந்திருக்கும், பெரிய கலெக்ஷன் இருந்திருக்கும். கோபாலகிருஷ்ணனுக்கு இன்னும் பெரிய பெரிய படங்கள், பெரிய ஹீரோங்களோட இன்னும் தொடர்ந்து அவர் ஏற்கனவே நிறைய பெரிய ஹீரோ, சிவாஜியெல்லாம் வச்சு பண்ணவர், ஜெமினி எல்லாரையும் வச்சு பண்ணவர், எம்ஜிஆர் வச்சு தான் பண்ணலை. அப்படி ஒரு வாய்ப்பு தொடர்ந்து எம்ஜிஆரை வச்சு அவருக்கு படம் பண்ணுற வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்கும். அப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் இந்த கதைக்கு இவர் நடித்தா தான் சரியாக இருக்கும். நான் கதைக்காக, கேரக்டருக்காக, நடிகருக்கு, இந்த கதைக்கு இந்த நடிகர் தான் அன்றைக்கி அவங்க முடிவு பண்ணி அதுலேருந்து மாறாமல் இருந்த காலம் சினிமாவுக்காக. அன்றைக்கி சினிமா அவங்களுக்கு ஏன் இன்ன வரைக்கும் ஆயிரோடு இருக்குது, பல படங்கள் இன்ன வரைக்கும் பேசப்படுறோம், பாராட்டுறோம். ஒரு பாசமலர், ஒரு பாகப்பிரிவினை, படிக்க வந்த மாதிரி நம்ம இன்றைக்கும் பாராட்டிங்க இருக்கணும். என்ன காரணம், அந்த கதாபாத்திரத்துக்கு பொறுத்தமாக நடிகர்கள் நடித்ததால் தான் இன்னும் பாராட்டப்படுது, இன்னும் அங்கீகாரம், பேரும் புகழும் அந்த படத்துக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது.
அது மாதிரி அந்த கதைக்கு ரங்காராவ் அவ்வளோ பொருத்தமாக இருந்தால் தான் கற்பகத்தோட வெற்றிக்கு முக்கிய காரணம் ரங்காராவ். அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தது, பேரும் புகழும் கொடுத்தது, அவருக்கு ஒரு லாபம் கொடுத்தது. அந்த கற்பகம் வெற்றியால் தான் அவர் கற்பகம் ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ வாங்கினார். யார்? கேஎஸ் கோபாலகிருஷ்ணன். அப்படி ஒரு எம்ஜிஆரை எழுத்து எனக்கு ரங்காராவ் தான் வேணும், இந்த கதைக்கு அவர் பொருத்தம்னு தைரியமாக ஒரு இயக்குனராக அவர் எம்ஜிஆர்கிட்டே பேசினார். எம்ஜிஆர் நடித்தா நிறைய லாபம் கிடைக்கின்றதெல்லாம் வேறு. அது அந்த படம் ஓடி ஜெமினி கணேசன் நடித்ததை விட நிச்சயமாக 3 மடங்கு லாபம் கிடச்சிருக்கும். அதெல்லாம் அவர் தெரிஞ்சே தான் இல்லை, அந்த கதைக்கு பொருந்தணும் அப்படின்னு அந்த கதைக்காகவே அந்த கதாபாத்திரத்துக்காகவே முக்கியத்துவம் கொடுத்து, எம்ஜிஆருக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்காம ரங்காராவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அவர் இயக்குனராக தன்னை வெளிப்படுத்திக்கிட்டார். உண்மையிலே அது பாராட்டுக்குரிய விஷயந்தான். அது அப்படி எடுத்து முடிக்கப்பட்டு வெளியே வந்த படம் தான் கற்பகம். இந்த செய்தி எல்லாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல. புரட்சித் தலைவர் நடிக்கிற படம் கற்பகம். அதில் தான் அந்த ரோலில் தான் ஜெமினி நடித்தார். நீங்கள் ஜெமினியை வச்சே பண்ணுங்கன்னு எம்ஜிஆரே அது சிபாரிசு பண்ணார். அப்படி ஒரு படம் கற்பகம் வெளியே வந்து பெரிய அளவுக்கு வெற்றி அங்கீகாரத்தெல்லாம் பெற்றது. இன்ன வரைக்கும் அந்த படம் மக்களாலையும் ரசிகர்களாலையும் பாராட்டப்படுது. இன்றைக்கும் அவங்க தொடர்ந்து அந்த படத்தை போட்டு பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோ நல்ல கதை, நல்ல கருத்து, நல்ல சென்டிமெண்ட்டு, ஒரு மாமனார் மருமனுக்குள்ள நல்ல உறவை அற்புதமாக சொன்ன ஒரு படம். அதனால தான் இன்றைக்கும் அந்த படம் அதுக்கு ஆயுள் ஜாஸ்தியாகி இன்ன வரைக்கும் எல்லோரும் பாராட்டிருக்காங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியை உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.